ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. திஸ் இஸ் ஸ்பெஷல் ஷோ வித் மீ வினோத் சுகுமாரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டீம் வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு போட்ட கோடு. டைட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட டீம் ரொம்ப அழகான ஒரு டீமாக இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டர் ஒர்க்கை போட்டு சூப்பரான ஒரு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட நம்ம பேசி என்ஜாய் பண்ண போகிறோம், கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பேசலாமா? வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லெனின் வடமலை. ஸோ உங்களோட பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, படத்தோட பேரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்க படத்தோட டைட்டில்? கதைக்களம் எதை பேஸ் பண்ணி உருவாக்கியிருக்கீங்க? உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டோம், பார்த்தோம். ஸோ அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். இந்த படத்துக்கான யார் போட்ட கோடு அப்படின்ற ஒரு படத்துக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அது காரணமே இல்லாமல் இருக்கும். ஸோ காரணத்தோட ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். படம்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? வாத்தின்னு வச்சுருந்தோம். தனுஷ் படத்துக்கு வாத்தின்னு வச்சுட்டாங்க. நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போதே வாத்தின்னு டைட்டில் போட்டு தான் ஸ்கிரிப்டே பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க. ஸோ ஓகே, தனுஷ் சார் படம் வந்துருச்சு, இது என்ன பண்ணலன்னா வாத்தின்னு வைக்கலான்னு பார்த்தா அதுவும் வந்து ரிஜிஸ்டர்டு. இப்படி வேறு ஏதாவது அதை மாற்றி வைக்கலான்னா எல்லாமே அப்புறம் அன்டைட்டில்டு, டைட்டிலே இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரையும் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஏர்லி மார்னிங், நான் இளையராஜா சாரோட தீவிர ஃபேனு. முதல் மரியாதை படத்தில் அந்த வெட்டி வேறு வாசம் அந்த சாங் வந்து ரெகுலராக கேட்குறது வழக்கம். அன்னைக்கு கேட்கும்போது சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு, சாதி மத பேதம் எல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசம், அந்த லிரிக் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அப்போ நம்ம அன்டச்சபிலிட்டி தான் நம்ம பண்ணியிருக்கோம். யார் போட்ட கோடு மேட்ச் ஆகுதில்ல அப்படின்னு சொல்லி டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னோட மியூசிக் டைரக்டர் சௌந்தரியன் ஐயா வந்து, சார் சூப்பர் டைட்டில் சார், அப்படியே வச்சுருங்க சார் அப்படின்னாரு. அப்படி வச்சது தான் வந்தது தான் அந்த டைட்டில். சூப்பர் சார். இது அன்டச்சபிலிட்டி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து யார் போட்டா அப்படின்றதுக்கு தான் மீன் பண்ணி தான் அந்த யார் போட்ட கோடு. ஓகே, சூப்பர். அடுத்ததான் வந்து படத்தோட ஹீரோ பிரபாகரன் சார். ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஓகே, படத்துக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ படத்துலேயும் வந்து வசனங்கள்லாம் வந்து ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பேசியிருந்தீங்க. டைலாக்லாம் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக டைலாக் வந்து சார் தான் வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து அரசியல்வாதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக பேசியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த டச் இங்கேயும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக அந்த மாதிரி அரசியல்வாதியாக இருக்கிறது, இந்த மாதிரி அரசியல்வாதியாக இருந்தால் தான் சில சமூக சீர்திருத்தம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ரொம்ப ஆர்வம் அதில் அதிகம். அது ரிலேட்டடாக அந்த படம் இருந்ததால தான் நான் விருப்பப்பட்டு அதில் செஞ்சேன். நான் நடித்ததுக்கு காரணம் அதுவும் கூட. தலைநகரம் படத்துக்கு 2க்கு வந்து நீங்கள் தான் ப்ரொடியூசர் இல்லையா? ஆமாம் சார், நானும் விஸ் எடுத்துறேன் சேர்ந்து பண்ணோம். இந்த படம் முடிச்சிட்டிங்க, இப்போ அடுத்ததான் வந்து திருப்பி வந்து படங்கள் பண்ணுற ஐடியாஸ் இருக்கா, இல்லை திருப்பி வந்து போயிட்டு எலெக்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் வருவீங்களா, போஸ்டிங்கோட வருவீங்களா? இல்லை, இப்போ எலெக்ஷன் தான், இதை முடிச்சுட்டு நேராக எலெக்ஷன் தான். பதவியோட தான் அடுத்த படம்? இல்லை, படங்கிறத விட இதை முடிச்சுட்டு அடுத்தது மற்றதை பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். படத்தோட ஹீரோயின் மெகாலி மீனாட்சி, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து இறுதி முயற்சி படத்தில் வந்து மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன கேப், இப்போ மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். பேக் டு பேக் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இறுதி முயற்சி படத்தில் உங்களை பார்க்கும்போது குடும்ப பாங்கான ஒரு கதாபாத்திரத்தில் வந்து படம் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அங்கே வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதும் அதே மாதிரி சாரியில் தான் வந்திருந்தீங்க. இப்போ வந்து மாடர்ன் லுக்கில் வந்திருக்கீங்க. இந்த டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்களா இவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ படத்தில் என்ன மாதிரி கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க ப்ளீஸ்? படத்துக்கு என்னோட கேரக்டர் பேர் வந்து லக்ஷ்மி. ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு அழகான ஒரு கேரக்டர். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க சார். சாங்ஸ் இருக்கட்டும் அண்ட் நீங்கள் இருந்தாலே அது அழகான கேரக்டர் தான். தேங்க்யூ. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் கேரக்டர், லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆஃப்டர் ஆல் இட்ஸ் அ டீம் ஒர்க். பியூட்டிஃபுல் மூமெண்ட் ஆல் டுகெதர். எல்லாருக்கூட ஹீரோ சார் இருக்கட்டும், பிரபாகரன் சார், லென் சார், ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சிருக்காங்க. சூப்பர். ஜான் சார் வணக்கம். ஸோ கேமராமேனாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டேரக்டருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய இன்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும் சார். அந்த இல்லை சார், இந்த சார் அப்படி சார் நிறைய சேஞ்சஸ்லாம் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? இல்லை, எனக்கும் டேரக்டருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பேசி தான் மூடிட்டுப்போம். ஸோ அவர் எதாவது சொன்னாலும், அவர் ஷார்ட் சொன்னாலும் நான் அதை பெட்டர்மெண்ட்டாக இன்னும் என்ன பண்ணணும்னு சொல்லிடுவேன். அவர் என்ன பண்ணுவார், இவன் எப்படி சொன்னாலும் பண்ணுவார் சொல்லி அவர் எனக்கு ஸ்டஃப் கொடுக்குற மாதிரி அவர் சில ஷார்ட்லாம் சொல்லி தான் பண்ணுவார். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ படம் நல்லா வந்து காரணம் 2 பேருமே ரொம்ப போட்டி போட்டு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன நினைக்கிறேனோ அதை கரெக்டாக அவரும் இதுவார். அவர் என்ன நினைக்கிற விஷயம் கரெக்டாக நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ அதுக்கு வந்து டேரக்டர் சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ ஹீரோயினே எனக்கு அது வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் இந்த அளவுக்கு அவுட்புட் எல்லாம் கொடுக்க முடிஞ்சிச்சு. சூப்பர். படம்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்க்ரீன் பார்ப்போம் இல்லையா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடிட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரஃப் காப்பி நம்ம வந்து பார்ப்போம். பார்க்கும்போது ஆஹா இந்த ஷாட் செம்மையாக இருக்குது, ஆஹா இந்த விஷுவல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாராட்டை வந்து தெரிவிச்சிருப்பாங்க டீம்மேட்ஸே. அந்த மாதிரி வந்து எந்தெந்த சீன்ஸ்க்குலாம் வந்து பாராட்டுக்கலாம்? அது மாதிரி ஆக்சுவலி ஓவரால் படம் ஃபுல்லுமே அப்படி தான் சொல்கிறாங்க, கேமரா ஒர்க் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது சொல்லும்போது ஸ்டைலில் பார்த்தீங்களா சார் கேமரா ஒர்க் நல்லா இருக்கு? ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார். ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு உண்மையிலுமே அது வந்து ஆக்சுவலி எனக்கு இதான் ஃபஸ்ட் படம். ஸோ அதுக்கு என்னோட டீம் சப்போர்ட்னால தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்துச்சு. ஓகே, 100 படம் பண்ணதுக்கப்புறமும் இதே தன்னடக்கத்தோடு இருக்கணும். கண்டிப்பாக சார். ஓகே சார். ஸோ லெனின் சார், ஸோ ஒரு டீமையும் வந்து ஜாயின் பண்ணி ஒன்றா சேர்த்து ஒரு படத்தை எடுத்து முடித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு பெரிய போர்க்களமாக நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த படத்தோட ஷூட்ஸ் வந்து எத்தனை நாள் போச்சு, எத்தனை நாள் பிளான் பண்ணீங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் ஷூட் எடுத்தீங்க? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தனியாக உட்காந்து யோசிச்சு ஆரம்பித்தது ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ யாரை சந்திக்க போகிறோம், யார் மூலமாக இந்த விஷயத்த பண்ண போகிறோம்லாம் ஒரு படைப்பாளனுக்கு தெரியாது. எங்கேயோ உட்காந்து எங்கேயோ எழுதுவோம், ஆனால் அதை தூக்கிட்டு ஓடுவோம்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். லா படிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறவங்க 80 வயசில் இருக்கிற லாயர்ஸு கூட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் அது ப்ராக்டிஸ், அவ்வளோதான் இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் இது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எஃபர்ட்டு. ஒரு அசுர பலம் வேணும் ஒரு டைரக்டர் படம் பண்ணுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மணியை வந்து நூலில் கோக்குற மாதிரி ஒவ்வொருத்தராக, ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக, ஒவ்வொரு டெக்னீஷியனாக அப்படி சேர்க்கறதுன்றதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான். அது ஒத்து வர்றது செட் ஆகும், ஒத்து வராது செட் ஆகாது, அவ்வளோதான். அப்படி தான் நம்ம டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சது. அது பேர் வந்து ஒருங்கிணைத்தல். நீங்கள் அழகாக சொன்னீங்க, எப்படி ஒருங்கிணைத்தல். அந்த ஒருங்கிணைத்தலில் வந்து எல்லாம் ஒரு 4-5 நாள்லேயோ 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ பண்ண முடியாது. அது ப்ரீ ப்ரொடக்ஷனே ஒரு வருஷம் நடந்திருக்கும். ஒவ்வொரு படத்துக்குமே அப்படி தான். நீங்கள் பார்த்தா போஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பீங்க, ஹீரோயின்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துருக்கிறதா தெரியும். அதெல்லாம் வந்து பல மைல் தூரம் பயணித்த ஒரு விஷயம். பிரபா சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். நிறைய ஷார்ட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, நிறைய சீன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க, நிறைய இன்ட்ராக்ஷன் உங்களுக்கும் டேரக்டர் சாருக்கும் வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் சொல்லும்போது ஆஹா இந்த சீன் நம்ம எப்படி பண்ண போகிறோம் தெரியலையேன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் உள்ளே ஓடும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரிஹர்சல்லாம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிப்போம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ண சீன்ஸ்லாம் படத்தில் எங்கெல்லாம் பண்ணீங்க? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டைரக்டர் பக்கத்தில் இருக்காரு, இதுக்கு எந்த ரிஹர்சலுமே இல்லை. பாட்டில் வந்து விஷயத்த சொல்லுவார், அப்போவே அப்படியே நான் பேசிடுறது. அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல. அது ஒரு 2-3 பேப்பர் கொடுத்ததை கூட நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்திருக்கேன். அது அவர் சரியா, நான் ஏன்னா யதார்த்தமாக நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அதனால் எனக்கு அது ஒரு பெரிய பேர்டனாக தெரியல. ஸோ டேரக்டரை பற்றி ஒரு சில விஷயங்கள், அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? இல்லை, ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார். நல்லா பண்ணி ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுங்கிறதுக்காக எவ்வளோ ஃபோட்டோனாலும் கரெக்டாக எடுப்பார். கான்ஃபிடன்ஸ் லெவல். ஆமாம், அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் பிடிக்காத விஷயம் எதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன். பிடிக்காத விஷயம்னா அவர் அப்படி அனலைஸ் பண்ணி நான் பார்க்கல. அவர் பண்ணுறதுல மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு பிடிக்கும். ஆர்டர் இப்போதான் சொன்னேன், சமாளிக்காதீங்க. ஓகே, ஸோ பிடிக்காதது எதுவும் இல்லை, எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். மெகாலி மேடம், உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டினை கட் பண்ணிட்டேன், 2 கொஸ்டின் கேட்டேன் சார் கிட்ட, ஒரு கொஸ்டின் நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, பிடிக்காததை நான் கேட்க மாட்டேன், பிடிச்சதை மட்டும் சொல்லுங்கள். சார் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு டெடிகேட்டடாக இருக்குது, ரொம்ப டெடிகேஷன் அண்ட் ரொம்ப கமிட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நடிச்சிருக்காங்க ஒரு வில்லன் கேரக்டர். ஸோ அந்த 2 ஒரே டைம்லே 2 வேலை பார்க்கும்போது ரொம்ப டெடிகேட்டாக கமிட்டடாக ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சேம் வில்லன் கேரக்டர், வில்லனாகவும் நடிக்கணும், எல்லாரும் கரெக்டாக இருக்காங்க, அதையும் வந்து அந்த டைமிங்ல அந்த மானிட்டர் பார்த்தா அந்த போய் திருப்பி கேமரா அந்த மாதிரி எல்லாருக்கும் டைரக்ஷன் கொடுக்கும்போது ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியலையே, ரொம்ப காமா ஸ்மூதா பண்ணிருக்காங்க. பட் ஹீஸ் a very energetic on set. ஓகே, அப்படி நான் பார்த்திருக்கேன். சூப்பர். ஓகே, பிடிச்ச விஷயத்தை சொல்லிட்டீங்க, இப்போ பிடிக்காத விஷயத்தை சொல்லுங்க. கொஞ்சம் கோவப்படுவாங்க, அவ்வளவுதான். ஓகே, செட்ல பார்த்தேன் கொஞ்சம் இல்ல கோபம் இல்ல, ராங் வேர்ட், லைக் little bit of hyper, அவ்வளவுதான். see இது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் கண்டிப்பா. பட் the hero sir வந்து பிரபாகரன் சார் ரொம்ப calm composed person. நான் பாத்தீங்களா டைரக்டர் சார் பத்தி கேட்டா ஹீரோ சார் பத்தி பேசுறாங்க. இல்ல no I'm opposite சொல்றேன். இல்ல அடுத்த क्वेश्चन அதான் மேடம், உங்கள்ட்ட கேட்கலாம் தான் நீங்களே சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். no that different சொல்றேன். லைக் அந்த டெஃபினிஷன் எப்படின்னா ரொம்ப ஹைப்பர் இருப்பாங்க. அண்ட் பிரபாகரன் சார் வந்து பிகாஸ் அவங்களுக்கே நிறைய ப்ரெஷர் இருக்கு, டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் ஆல்சோ. டைரக்ஷன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஜாப். நம்ம நடிச்சுட்டு போயிடலாம், பட் டைரக்ஷன் எல்லாருக்கும் மேனேஜ் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி எப்படி பண்ணணும் எங்கே. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் ஆப்வியஸ்லி. ப்ரொடியூசருக்கு அவரை பதில் சொல்லணும், டைம்ல முடிக்கணும் படத்தை. ஸோ மேபி அதனால இருக்கலாம். அண்ட் பிரபாகரன் சார் வந்து
இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். லைக் எப்படி சொல்லணும், ஒரு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்போஸாக காமாக எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, அது ஒரு நான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது அவங்ககிட்ட. இது ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருப்பாங்க, ரொம்ப கம்போஸ்டாக இருப்பாங்க. பாருங்க எவ்வளவு பேசணும், அந்த ஸ்மைல் மீட்டர் கூட தாண்ட மாட்டாருங்க. அந்த ஸ்மைல் அவ்வளவுதாங்க. அந்த 4 பல்லு தெரிஞ்சு அந்த 4 பல்லு தாங்க, எக்ஸ்ட்ரா பல்லு கூட தெரிய மாட்டேங்குது. எப்படி சார் அதை மெயின்டைன் பண்றீங்க பிரபா சார்? அது யதார்த்தமாக இருக்குது சார். கோடு யார் போட்ட கோடு மாதிரி இந்த கோடை தாண்ட மாட்டேங்குது சார் அந்த ஸ்மைல். நைஸ் சார், நைஸ், சூப்பர் சார். நீங்க சொல்லுங்க சார். ஜான் சார், கேமராமேனா ஒர்க் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு சில ஷூட்டிங் ஏரியாவுக்கு நம்ம போகும்போது அங்கே வந்து ஷாட்லாம் வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சில ஏரியாவுக்கு போகும்போது இங்கே ஷாட் வைக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஏரியாலாம் இருக்கா? இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து அந்த நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க, டேமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஆமாம். அந்த டேமில் போய் ஷூட் பண்ணும்போது இங்கேருந்து எங்களை வந்து ஒரு போட்டில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இப்போ ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து என்னன்னா இவங்களை வந்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் பரிசல் அனுப்பிச்சி விட்ருந்தோம். ஓ, தனியாக பரிசலில் போய்ட்டு அந்த ஷாட் வைக்கிறதுக்கு அனுப்பிச்சிருந்தோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா எங்களை போட்டில் ஓட்டிட்டு இருந்தார்ல, ஸோ அவர் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்துட்டார். வந்து போட்டில் ஒரு மாதிரி அங்கேருந்து வரோம், பயங்கர போதையில் வந்து போட்டெல்லாம் ஆட்டிகிட்டே ஓட்டிட்டு இருந்தார். எங்களுக்கு பயம், என்ன இப்படி ஓட்டுறீங்க, குடிச்சு வந்தீங்க. ஆனால் நீங்கள் வேறங்க, இதில் வந்து நான் கிட்டத்தட்ட பிறந்த குழந்தையிலேருந்து இது ஓட்டிகிட்டு இருக்கேன். எங்கள் பள்ளம் இருக்குது, மேடு இருக்குன்னு தெரியும், வெயில் மழை எதாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஓட்டிடுவாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்கிறாரு. ஆனால் பட் எங்களுக்கு பயம் தான். நம்ம எதாவது சொன்னால் அப்போ தான் மேலே ரொம்ப ஆட்டிகிட்டே இருந்தார். அது எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி ஓகே, இவர் நம்ம எதாவது பண்ண ரொம்ப இதாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் வந்துட்டு இருக்கோம். அவர் அப்பயும் ஆடிட்டே இருந்தாரா, ஆடிட்டு திடீர்னு பார்த்தா எட்ஜு வந்துட்டோம். பார்த்தா ஆக்சுவலி டெப்த்து பார்த்தீங்கன்னா கிட்ட 100 அடி இருக்குன்றாங்க. ஸோ எனக்கு நீச்சல் தெரியாது சுத்தமாக, ரொம்ப பயந்துட்டோம். ஐயோ இதனடா, சரி நம்ம அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துருமே சார். இந்த பழைய படத்தில் எனக்கு ரஜினி சார் நினைக்கிறேன், ஒரு போட்டில் வில்லத்தனமாக ஓட்டிட்டு போவார். அந்த மாதிரி சரி ஓகே அப்படி சொல்லி பேசுவோம். அவர் பயங்கரம் ஆடிட்டே வந்துருந்தாரு. கரை கொஞ்சம் நேரம் அந்த கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துட்டு ஆளக்கணும் ஃபோன் எடுத்தா டபுள் கீழே உள்ள தண்ணியில் விழுட்டாரு. விழுந்துட்டு போட்டு போய் டபுள் போய் இடிக்குது. நாங்களாம் கத்துறோம், போய் இடிச்சு நிற்கிது. அவர் பார்த்தா பின்னாடி நீந்தி வந்துட்டு இருக்காரு. நீந்தி வந்துட்டு ஐயோ இது என்னடா இது அப்படி சொல்லிட்டு எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே. அதுக்கப்புறம் சரி பார்த்தா திருப்பி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. இவங்க பரிசெல்லாம் அங்கே நடுவில் சுற்றிட்டு இருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஆகல. இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு கேட்டால் பெட்ரோல் டீசல் ட்டானுங்க. என்னடா டீசல் அப்படின்னு சொல்லி கேட்டா, சரி ஃபோன் நீ சொல்லுங்க, யாரை வர சொல்லுவேன்னா, அதான் ஃபோன் தான் தண்ணியில் விழுந்துருச்சு, தண்ணியில் விழுந்துருச்சுன்றாரு. ஐயோ யாருக்காவது சரி அப்போ வண்டி ஒரே வந்துருச்சு. அவர் வண்டியில் வந்திருந்தாரு. டீசல் வந்து அங்கே ஒரு இடத்துல அந்த சைடு நிற்கிறாங்களாம். சரி அதை கொண்டு வர சொல்லுங்க. என்ன பார்த்தா ஃபோன் தான் உள்ளே விழுந்துச்சு, நம்பர் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ எங்கள்கிட்ட நம்பர் கிடையாது. சரியா வண்டி இருக்கா, வண்டி எடுத்துகிட்டு போனேன், உள்ளே வந்து சாதி உள்ளே பிரிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கும் பயங்கரம் மாட்டிட்டோம். சரி என்ன பண்ணுறது, சரி இவங்க எப்படி இருக்காங்க தெரியலட்டாக்கா. அப்போ தான் அந்த ட்ரோன் விட்டு அனுப்பிச்சுலாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு இருக்கோம். இவர் சொல்லிட்டோம், சார் நாங்கள் ட்ரோன் சார் எடுத்துகிட்டு இருக்கோம் ஹீரோட்ட. சார் ட்ரோனில் எடுத்துகிட்டு இருக்கோம், கொஞ்சம் அப்படி ஏன்னா சொன்னால் பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டோம். நான் வந்து கடப்பா நெஞ்சில் அடிப்பேன், அதெல்லாம் பயப்பட ஏதாவது இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தார் ஹீரோ. அவங்க பரிசல் அங்கே இடையில இருக்காங்க. சரி எடுத்துகிட்டு கேட்டோம், என்னங்க எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு. அதை சொல்லலை. ட்ரோனில் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னங்க படத்தை எதையே முடிக்க போறீங்களா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் படத்தை முடிக்கும் போது என்னையே முடிச்சு எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 முக்கால் மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் டீசல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் ஊற்றி திருப்பி போய் கூட்டிட்டு வந்து சொல்லாரு, சார் ஒன்று தெரியுங்களா, எனக்கு நீச்சலே தெரியாது. அப்புறம் தான் சொல்றாரு அவரு. பரிசல் 2 பேரும் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, நீச்சலே தெரியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா காத்துல அது போயிட்டே இருக்கு அது பரிசல். அப்படிதான் இருந்துச்சு. எந்த லொகேஷன்ஸ், எந்த ஏரியா? இது எல்லாமே கிருஷ்ணகிரி. அந்த டேம்ல தான் ஷூட் பண்ணியிருந்தோம் சாங்கு. ஸோ மறக்க முடியாத ஒரு அனுபவம் இல்லை ஃபர்ஸ்ட் படத்துலயே அதுவும் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஓகே சார், சூப்பர். இதுக்கப்புறமா அந்த மாதிரி தண்ணியில எல்லாம் போனா கொஞ்சம் உசாரா தான் போகணும். கையில டீசல் கேன் நீங்களே கொஞ்சம் எடுத்துட்டு போயிடணும். அது மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த இது. பிரபா சார், ஸோ படத்தில் வந்து சீன்ஸில் நடிக்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குமா, இல்லைனா சண்டை காட்சிகள் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குமா, இல்லைனா சாங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குமா? எது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம்? எனக்கு வந்து சாங்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. எதனால சார்? என்ன எல்லாமே புதுசாக இருந்தது, ஒரு பயமாக அப்படியே இருந்துச்சு. சண்டை காட்சிலாம் நல்லா நான் விரும்பி அது ரொம்ப வேற மாதிரி பண்ணேன். டைலாக் டெலிவரிலாம் எனக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியல. ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக அப்படியே இருந்துச்சு. ஓகே, சாங்ஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நர்வஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ரொமான்டிக்கான மூட்ல நம்ம வரணும், எக்ஸ்பிரஷன்லாம் கொஞ்சம் காமிக்கணும். அது நிறைய தடவை கையெல்லாம் நடுக்குன்னு சொல்லி இல்லை ஜான்சன் சொல்லுவார், எடுத்துகிட்டே சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப பண்ணுங்க. புதுசு இல்லை, ஹீரோயின் கூட நெருங்கி நடிக்கும் போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அவருடைய ஃபீலிங்ஸ். மெகலி மேடம், சாருக்கு வந்து நர்வஸாக இருந்தது, கையில் நடுங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னார். நீங்கள் ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கோ ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரியான ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் இல்லையா? யாருக்காக இருந்தால் புதுசாக வரும்போது கண்டிப்பாக வரும். அப்போ வந்து கோ ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுப்போம், சில கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ்லாம் கொடுத்தீங்களா அவருக்கு, சாருக்கு? எதுவுமே அட்வைஸ் கொடுக்கல ஆக்சுவலி. அஃப்கோர்ஸ் இட்ஸ் டெபியூ படம் ஃபார் பிரபா சார். ஸோ
ஆனால் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் டைலாக்ஸ் எல்லாம் ஐ திங்க் ஒன் டேக் ஷார்ட்ஸ் எல்லாம் ஓகே டைலாக்ஸ். சாங் பண்ணும்போது ஒரு இட்ஸ் அ டிஃபிகல்ட் லொக்கேஷன். ஹில்ஸ் மேலே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்லிப்பரி இருக்கும் அங்கே. அண்ட் வெதர் ஒரு மாதிரி வெதர், சம்டைம் ரெய்னிங், சம்டைம் நிறைய காற்று இருக்கும். ஸோ அண்ட் ரொமான்டிக் சீன்ஸ் ஒரு சாங் இருக்கு, அச்சாச்சு சாங். தட்ஸ் த அந்த சாங் தான் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங்லேருந்து தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ ஃபர்ஸ்ட் சாங் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே ஒரு நரசிம்மம் கோவில் இருக்கு அந்த கிருஷ்ணகிரி ஹில்ஸ் மேலே. அங்கே ஒரு அந்த கோவில்லேருந்து தான் நம்ம ஆரம்பிச்சது அந்த சாங் ஷூட். ஆமாம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து அந்த ரொமான்டிக் சீன் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஷாட். அது ஒரு காம்பினேஷன், இந்த இதில் டுவேட் அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் சி இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஹீ இஸ் ஆக்டிங் நோ. ஸோ அந்த நர்வஸ் இல்லை, ஹி வாஸ் நாட் நர்வஸ், வெரி கான்ஃபிடென்ட். பட் ஒரு கொஞ்சம் கோச்சமாக இருந்துச்சு, லைக் சம்திங் ஷை ஃபீலிங். ஹிஸ் நேச்சர் அப்படி தான், கொஞ்சம் ஷையான. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ இந்த சினிமாவில் நடிக்கும்போது நம்ம ஷை எல்லாம் வைக்கக்கூடாது. ஸோ நம்ம அந்த கேரக்டரில் அடாப்டேஷன் பண்ணி தான் நம்ம போர்ட்ரே பண்ணணும் அந்த கேரக்டர். ஸோ அது அப்படி தான் கொஞ்சம் ரொம்ப ஷையாக. தென் அப்புறம் ஒரு 2 டேக் ஷார்ட்க்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகி தென் நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். எனக்கு தெரிஞ்ச அடுத்த கொஸ்டின் வந்து ஜான் சார் ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். சார் சில பேர் வந்து பண்ணும்போது வந்து வாலண்டியராக வந்து ரீடேக் வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி சார் வந்து ரொமான்டிக் சீனில் வாலண்டியராக ரீடேக்லாம் எடுத்தாரோ? இல்லை சார், அதெல்லாம் எதுவுமே இல்லை. சொன்னால் அவர் என்ன வேலையை அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி கொடுத்துறாரு. எதுனா ஐயோ நம்ம தப்பாக பண்ணால் திருப்பி இன்னும் தர பண்ண சொல்லுவாங்கடா. அதுக்காக என்ன பண்ணிடுறாரு, ரொமான்டிக் சீனில் மட்டும் கரெக்டாக ஒரே தடவை பண்ணிட்டாரு. ஓகே, ஐயோ இந்த சீன் மட்டும் நம்ம ரீடேக்லாம் இன்னொரு தடவை பண்ண சொல்லுவாங்களே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெனின் வடமலை சார். ஸோ அடுத்ததான் வந்து படத்தில் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இல்லையா? சின்ன பசங்க நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு சில பேரை பற்றி நான் கேட்டே ஆகணும். இந்த குட்டி பசங்க 2 பேரும் வந்து பட்டை கிளம்பி தான் டயலாக்லாம் வேறு லெவலில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள். அதாவது இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு ஆசிரியர் மாணவர் மூலமாக சொல்லணும் அப்படின்றது அப்படி யோசிச்சு தான் அந்த கதையை பண்ணோம். ஆனால் இந்த குட்டி பசங்களை வச்சு நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஃபெமிலியரான ஆர்டிஸ்ட் நான் தேடிட்டு இருந்தேன். அதுக்குமே அப்படி ஒரு ஆடிஷன் பண்ணும்போது 2 குட்டி பசங்களில் ஒருத்தன் கிடைச்சிட்டான். ஓவியன் ஒரு பையன் கிடைச்சிட்டான். ஓவியன் அப்படின்னு ஒரு பையன் கிடைச்சி, இந்த கலியன் பையன் கேரக்டர் கிடைச்சிட்டான். இந்த வில்லனுக்கு பையனாக நடிக்கிற பையன் நான் தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும்போது இந்த பையனை காமிச்சு இவனையும் நடிக்க வைங்க அப்படின்னாங்க. நான் ஒரு டைலாக் கொடுத்தேன். அந்த டைலாக் வந்து பேசி காட்ட சொன்னேன். ஒரு 1 hour டைம் கொடுத்துட்டு சொன்னேன், இந்த படத்தில் அந்த ஓப்பனிங் சீனில் சார் சாராயத்தை விற்று மக்களை கொண்டு அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு தான் கவர்மெண்ட் நாட்டை டெவலப் பண்ணணும் எந்த ஒரு சட்டம் சார் சொல்லிச்சு அப்படின்றத அவன் இதே ஃப்ளோவில் நான் சொன்ன மாதிரியே பண்ணி காமிச்சான். நீயே நடுறா அப்படின்ட்டேன். அவங்க காமிச்சா. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து சாய்ஸே இல்லை. ஓவியன் கேரக்டர் கூட ஒரு 10 பேர் வந்து ஆடிஷன் வந்தாங்க. அந்த கேரக்டர் ஒரே டைமில் எனக்கு சேகுவாரா. ஸோ அப்படி தான் கிடைச்சிது. அது எனக்கு அதான் இந்த படத்தில் கிடைச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு வந்து ஒரு பொக்கிஷன் மாதிரி நான் பார்க்குறேன். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, எஸ்பெஷலி ஹீரோயின். கலியன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருப்பான். ட்ராக் அண்ட் ட்ராலிக்கு இந்த இதெல்லாம் சொருவிட்டு இருப்பாங்களே, இந்த அது என்ன அந்த கட்டையில் வச்சுக்கிட்டு அது குடிஞ்சு நிமிந்து பண்ணிகிட்டு இருந்தான் சார். அது அவங்ககிட்ட விட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே வந்து அந்த ஒரு குடிசை வீட்டில் அதை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு அது பேசுகிற ஒரு சீன் ரொம்ப நல்லா பண்ணான். அது சினிமாவில் நெச வாழ்க்கையில் உசுரை போக்கி விடணும் அப்படின்னு அந்த தேங்காய் உரிச்சிட்டே பேசணும். அது ரொம்ப அந்த பையன் வந்து உண்மையாக பெரிய நடிகனாக வருவார். கணேஷ்ன்றது அந்த கலியங்கிட்ட அப்படி எல்லாமே எனக்கு வந்து அமைஞ்சது, கிடைச்சிது, நான் பயன்படுத்திக்கிட்டேன். சூப்பர் சார். உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சார், உங்களோட டைமை வந்து கொடுத்ததுக்காக. இதுக்கப்புறம் மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வரணும். தொடர்ந்து நல்ல ப்ராஜெக்ட்ஸாக வந்து பண்ணுங்கள். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜ் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.